சோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே உமக்கு சோத்திரம் சோத்திரம். மீண்டுமாக வாசிப்போம் யோவான் 16:33. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆமாண்டவரே, அங்கல்தான் தேவன் நம்மளோடு கூட இருக்கையில ஒரு நன்மை குறைபடாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். ஆமாண்டவரே, ஓ ஆமாண்டவரே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, கவலைகள் உண்டு, கண்ணீர் உண்டு, துக்கம் உண்டு, துயரம் உண்டு, ஓ அவமானம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணினது போல நாமளும் ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதனால் நாங்கள் எப்பொழுது ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அதனால தான் பிதாவானவர் குமாரனாய் மாறினார். குமாரனாய் இந்த உலகத்துக்கு வந்தார். தேவன் நம்ம வைத்த அன்பை வெளிப்படுத்தினார். அதை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவான், ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவரை அவர்கள் வருகையில் அறிந்து கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரலோக தேவனை நாங்கள் மறந்தோமே. ஹல்லேலூயா. அந்த தேவன் ஆமாண்டவர் குமாரனாய் வந்தார். ஆமாண்டவர் மனு குலத்துக்கு மனுஷனாய் மாறினார் என்று ஆமாண்டவரை அறிந்து கொள்ளவில்லை, புரிந்து கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. ஓ என தம்முடைய சாயலாக நம்மை படைத்தார். ஆதாம் ஏவாளை நம்மை படைத்தவர். ஹல்லேலூயா. ஆதாமை ஏவாளையும் ஹல்லேலூயா. ஆதாமை உண்டாக்கினவர் நம்முடைய சாயலாக ஒரு மனுஷனை உண்டாக்குவோம் என்று ஹல்லேலூயா தன்னுடைய ஆமாண்டரை மண்ணினால் உருவாக்கி தம்முடைய ஆமாண்டரை நாசியில சுவாசத்தை ஊதினார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு அன்பு வைத்து நம்ம தம்முடைய சாயலாக படைக்க அவர் எத்தனமானார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவன் தனிமையில் இருப்பதை இல்லை என்று அறிந்து ஆதாமின் விழாவிலிருந்து ஆமாண்டவர் ஒரு மகளை உருவாக்கினார் என்று நான் பார்க்கிறோம். ஆகியதான் ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். அப்பா உண்மை நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. அவர் ஆமாண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரை நிதானிக்க நம்மளால் கூடாது. அவர் ஆனால் நாம் விசுவசிக்கிறோம். பிதாவானவர் குமாரன் ஆனார், குமாரன் ஆனவர் பரிசுத்த ஆவியானார் என்று. ஹல்லேலூயா. மூன்றில் ஒன்றானவர். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றில் ஒன்றாக இருக்கிறது, அப்படியே அவர்கள் மூன்றில் ஒன்றாக இருக்கிறார்கள். பிதாவானவர் தான் ஆமாண்டவர் குமாரனாய் மாறினார், இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா. அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியவனை, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வரும் நாட்களிலே அவரை குறித்து அறிய முடியாத கிருபையின் காலத்தில் அறிந்து கொள்ள முடியாது. இந்த கிருபையின் காலம் இருக்கிறது. அவர் வருகைக்கு முன்பு எல்லாரும் ஆயத்தப்பட முடியாது. முழங்கால் யாவும் முடங்க முடியாது, நாவுகள் யாவும் அறிக்க முடியாது. இயேசுவே தெய்வம் என்று சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. ஆமாண்டவர் அவர் பிதாவா இருந்தும் குமாரனாய் மாறினார். ஆமாண்டவர் பிதா குமாரனான தன் ஆமாண்டவர் பிதாவுக்கு ஆமாண்டவர் ஓ ஆற்றல் ஆமாண்டவர் தத்ரூபமாய் இருந்தும் ஆண்டவர் நம்மை தற்சரூபமாய் இருந்து நமக்கு அவர் ஹல்லேலூயா அடிமையின் ரூபத்தை எடுத்தார். ஹல்லேலூயா. நம்மேல் வைத்த அன்பை ஆமாண்டவர் பிதாவின் தத்ரூபம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஆமாண்டவர் சுரூபமாய் ஹல்லேலூயா. எப்படி நாங்கள் சுரூபத்தை பார்த்து ஆண்டவரை இப்படிதான் இருப்பார், அப்படித்தானே இருப்பார் மனைந்து கொண்டு நாங்கள் பார்த்து கொண்டு ஆமாண்டவரை வணங்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆமாண்டவரை யாரையும் நாம் கண்டதில்லை, யாரோ உண்டாக்கி வைத்ததை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவாதி தேவன் நம்மை உண்டாக்கினவர், நம்மில் அன்பு கூர்ந்தவர், நம்மில் நமக்காக தம் ஜீவனை கொடுக்க முடியாது இந்த உலகத்திற்கு வந்தவர். அவரை ஏற்றுக்கொள்ள மனதில்லாத இருந்தார். ஹல்லேலூயா. அவரை அறியாமல் போனார்கள். ஆனாலும் இப்பவும் காலம் உண்டு. இன்னும் கொஞ்ச காலம் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்துவாரின் நம்ம முகத்தை தேடுவார்கள் என்று அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். ஆமாண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்கள் கருணாகிய ராஜாவே, எங்கள் அரணாகிய கோட்டை, எங்கள் தஞ்சமே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் ஆபது அனுகூலமே உண்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. ஆகிய தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. யோவான் ஆண்டவரே 1:1 எடுத்து வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஹல்லேலூயா. அவ்வளவுதானே. எவ்வளவு சிம்பிளான காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கார். அவர் தற்சுரூபமாய் இருந்தோம். ஹல்லேலூயா.
பிதாவுக்கு பிதாவானவர் தான் அவர். அல்லேலூயா. அவர்தான் மெய்யான இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த உலகத்திற்கு மனித குலமாய் வந்ததற்கு எதற்காக? தம்மை பற்றி அறிகிற அறிவு ஜனங்களுக்கு வேண்டும் என்பதற்காக. எல்லாவற்றிலும் அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாமை தாழ்த்தினார். ஆகதான் நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 62:8 கூட நாங்கள் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஏனால் தேவன் நமக்கு வைத்தவர்களை ஒரு நாளும் ஒருவர் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடேன். உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் நம்முடைய வல்லமையுள்ள உயர்த்தின் மேலும் ஆணையிட்டார். ஹல்லேலூயா. ஏனால் அவர் வாக்கு மாறாது. வானமும் பூமி அழிந்து ஒழிந்து போகும். அந்த வார்த்தை ஆண்டவரை தரையில் விழாது. அது வெறுமன வராது. ஆண்டவரே, அது பனி போல இறங்கும். அமான். அல்லேலூயா. அல்லேலூயா. அது துளித்து ஓங்கும். அந்த வார்த்தை வெறுமன திரும்பாது. அல்லேலூயா. அது நிறைவேற்றியே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகதான் தேவன் சொன்னார். அல்லேலூயா. 60 ஏசாயா 60:20 நாங்கள் வாசிப்போம். அல்லேலூயா. 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 ஓ, உமக்கு நன்றி செலுகிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுகிறோம். உமக்கு நன்றி. சூரியன் இனி உனக்கு அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை. உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று யோவான் அல்லேலூயா 16:20 இதைதான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏனால் தேவன் வாக்கு பண்ணின வாக்குத்தத்தத்தில வார்த்தையில உண்மையில வானமும் அழிந்து போகும். ஆனால் வார்த்தையில ஒரு ரூபாயில் அழிவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. 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 ஆகையால் தான் நாம் நிதானிக்க முடியும், நாம் தியானிக்க முடியும், நாம் சிந்தித்து பார்க்க முடியும். அவர் ஆதியில வார்த்தையாக இருந்தவர். அந்த வார்த்தையானவர் தேவனிடத்தில் இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். ஆகையால் தான் அவரை நாம் ஆண்டவரே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம். நம்முடைய ஜனங்களும் உறவினர் நண்பர்களும் கூட பிறந்த சகோதரர் என்ன பந்தவர்கள் எல்லாரும் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. நாங்கள் கண்ட இந்த ரட்சிப்பின் சொந்தத்தை அவர்களுக்கு காண வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதுதான் தேவனுடைய நீதி. அல்லேலூயா. அகில யோனசாமி அவர் வரும்பொழுது நான் உம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெறுவதற்கு நீர் நம்மிடத்தில் ஞானஸ்தானம் பெறலாமா என்றார். ஆனால் தேவன் சொன்னார், இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது, வழிவிடு எனக்கு என்று. அல்லேலூயா. அப்படியாக அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. 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 அவர் அந்த நீதியை நிறைவேற்றிய இவர் நேசகுமார் என்று ஒரு சத்தம் கேட்டது. அப்படிதான் நீங்களும் விசுவாசித்து தேவனுடைய நீதியை நிறைவேற்றும் இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என் நேசகுமாரன் என்ற சொத்தம் உங்கள் காதில் தொனிக்கும். அல்லேலூயா. விசுவாசம் கேள்விப்படுகிறதனால் வருகிறது. அல்லேலூயா. கேள்விப்படுகிறதனால் வருகிறது. அந்த விசுவாசத்தை தொடங்கினவரும் முடிக்கிறவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆகல்தான் அவர் சொன்னார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை இல்லாமல் ஒருவரும் பரலோகத்தில் பிரவேசிப்பதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவனே, அருமை ரட்சகரே, ஆவியானவரே, எங்களில் வாசம் பண்ண வந்தவரே, உமக்கு நன்றி சொல்லுவோம். இன்று வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். ஆமாண்டவரே, பாவி என்று தள்ளிவிடாமல் பாவங்களை வெறுத்து பாவிகளை நேசிக்கிறவரும் குறைவுடலானாலும் கூடவே இருக்கிறவரும் நேற்றுமென்றும் என்று மாறாதவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறோம். அல்பா உமையும் ஆதி மந்தமானவரை சாபமல்வர் சர்வவல்லமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாண்டவரே, எங்களையும் எங்களை சுற்றி இருக்க ஜனங்களையும் எங்கள் உறவுகளை அன்பர்களையும் நண்பர்களையும் கூட பிறந்த சகோதர சகோதரி இனபந்தங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தூரத்திற்கு சமீபத்திற்கு தேவனானவரை அங்கு ஊழியர்களை தூள போல கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களால் கூடாது, என் தேவனால் கூடும். எங்களால் ஆகாது, என் தேவனால் ஆகும். எங்களால் நடக்காது, தேவனால் நடக்கும். எங்களால் கூடாது, என் தேவனால் கூடும். அல்லேலூயா. எல்லாம் அவரால் ஆகும். அவர் சொல்ல ஆக கட்டளையிட நிற்கும். அது அவருக்கு லேசான காரியம். ஆகதான் ஆண்டவரே,
லேசான காரியம். இயேசுவுக்கு இது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும், பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவதும் லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். லேசான காரியம். எங்கள் இயேசுவுக்கு லேசான காரியம். பலமுள்ளவன் பலனற்றவன் பலமுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எங்கள் இயேசுவுக்கு லேசான காரியம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் தயவுள்ளவரும் நீடிய பொறுமை சார்ந்த கிருபையுள்ளவரே, எங்கள் மீது வைத்த அன்பு ஆண்டவரே, உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய். உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவார்கள். நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்கள் அநேகத்திலே உண்மையுள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. கொஞ்சத்தில் அநீதி உள்ளவர்கள் அநேகத்தில் அநீதி உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. சோத்திரம். சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் கொடுக்கிறவனுக்கும் தன் பலனை அடையாமல் போகான் என்று நான் சொல்லுகிறேன். அல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமற் போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு கிருபை பாக்கிய ஸ்லாக்கியப்பட்டிருக்கிற இந்த காலங்களில். ஹல்லேலூயா. அநேக தீர்க்கதரிசிகள் நீதிமான்களும் இயேசுவை காண வேண்டும் என்று ஹல்லேலூயா அவர்கள் ஆசையா இருந்தார்கள். நாம் கேட்கிறவர்களை கேட்க விரும்பி அவர்கள் காணாமல் போனார்கள். ஹல்லேலூயா. ஆமென். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன், நீதிமானை அல்ல பாவியே மனம் திரும்புவதற்கு அழைக்க வந்தேன். மனம் திரும்புவதற்கு அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து உண்டாகுகிற சந்தோஷத்தை பார்க்கலாம் ஒரு மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகம் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷனுக்கு முன்பாக உங்களை நீதிமான்களாக காட்டுகிறீர்கள், தேவனும் உங்கள் இருதயங்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ தூதர்கள் புறப்பட்ட நீதிமான்கள் நடுவில் பொல்லாதவர்களையும் பிரித்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார். ஹல்லேலூயா. அதெல்லாம் தேவனுக்கு முன்பாக நாம் மாசற்றவர்களாக காணப்பட வேண்டுமான தம்மை ஆழ்த்தி, ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் சாபங்களை நீக்கும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மறித்து அடக்க 3 நாள் உயிர்த்தெழுந்து வலதுபுறத்தை விட்டிருக்கிறது, எங்களுக்காக இன்று பதில் பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசப்பா, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. எங்கள் மீது வைத்த அன்புக்காக சொத்து இவ்வளவா அன்பு கூர்ந்து ஜாதி மதம் பேதம் என்று சென்று அம்மாண்டவரை பரலோகத்தை விட்டு பூலோகத்திற்கு வந்து மனு குலத்திற்கு அம்மாண்டவரை மனுஷனாய் மாறி ஆண்டவரே எங்களோடு இருந்து அப்பா உம்முடைய ராஜ்யத்தை குறித்து எங்களோடு பிரசங்கித்து உம்முடைய சித்தத்தை கேட்க சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தந்தீர் ஆண்டவரே. இந்த கிருபையின் காலத்தில் இருக்கிறோம் அப்பா. இந்த காலங்களிலே உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சோத்திரம், 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 சோத்திரம் ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஆமாண்டவரே. அப்பா ஹல்லேலூயா. இருளை விட்டு ஒளியினிடத்திற்கு எங்களை அழைத்த ஜீவ ஒளியே உமக்கு சோத்திரம். பரம தரிசனத்திற்கு எங்களை
கீழ்ப்படுத்திய பரமனே உமக்கு சோத்திரம். இயேசுவின் மகிமையை கர்த்தர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவரே சோத்திரம். மகிமையின் நம்பிக்கையாக எங்களுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். ஆதி தரிசனமான தேவனுடைய தற்ஸ்வரூபமே உமக்கு சோத்திரம். சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரானவரே உமக்கு சோத்திரம். கிறிஸ்துவுக்குள் சகலமும் சிருஷ்டித்த சிருஷ்டிகரே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பரலோகத்தில் உள்ள காணப்படுகிறவர்களையும் காணப்படாதவருമായ சகல வஸ்துக்களையும் சிருஷ்டித்த தேவனே உமக்கு சோத்திரம். ஆமாண்டு சிங்காசனத்திற்கும் கர்த்தத்திற்கும் துரைத்தனத்திற்கும் அதிகாரங்களுக்கும் அதிபதியாகி இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். பூலோகத்தில் உள்ள காணப்படுகிறவர்களை காணப்படாதவருமான சகல வஸ்துக்களையும் சிருஷ்டித்த தேவனே உமக்கு சோத்திரம். பூலோகத்தில் உள்ளவைகளையும் பரலோகத்தில் உள்ளவைகளையும் ஒப்புரவாக்கும் ஒப்பற்ற தேவனே உமக்கு சோத்திரம். எங்களுக்குள்ளே வல்லமையாக கிரியை நடப்பிக்கிற வல்லமையின் தேவனே சோத்திரம். ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களை எல்லாம் ஞானம் அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்களுக்கு எல்லாம் அதிபதியாக இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு சோத்திரம். தேவ தத்துவத்தின் பூரணத்திற்கும் அதிபதியாக அற்புதரே உமக்கு சோத்திரம். சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் அதிபதியாக இயேசுவே சோத்திரம். பவுலையும் சீலாயும் சிறைசாலையில் துதிக்க வைத்த தேவனே சோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா, உம்முடைய சிருஷ்டிகளை உமது சீசர்களை பாடுகள் மத்தியிலும் சந்தோஷத்தினால் பரிசுத்த ஆவியானால் நிரப்பின தேவனே உமக்கு சோத்திரம். எங்களுக்கு நன்மையாக தரும் தேவனே உமக்கு சோத்திரம். நன்மையானது தரும் தேவனே சோத்திரம். நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்த இயேசு கிறிஸ்துவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றி பிதாவே. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். தேவரீர் கொடுத்த இந்த ரட்சிப்புக்காக சோத்திரம். தேவரீர் கொடுத்த நித்திய ஜீவனுக்காக சோத்திரம். தேவரீர் கொடுத்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக சோத்திரம். ஆவியானவரின் கிருபைக்காக சோத்திரம். நாங்கள் கிறிஸ்துவின் சரீரமாய் தனித்தனியான அவைகளாய் இருக்கிறோம் என்பதற்காக சோத்திரம். ஆவியானவரின் கிருபை வரங்களுக்காக சோத்திரம். தேவரீர் அருளிய ஊழிய அழைப்புக்காக சோத்திரம். தேவனுடைய கிருபை வரங்களும் எங்களை அழைத்த அழைப்பு மாறாதவைகள் இயேசுவே உமக்கு சோத்திரம். ஆமாண்டவரே, கர்த்தாவே, மாட்சிமை வல்லமையும் ஜெயமும் மகத்துவம் உம்முடையவைகள் ஆகவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாண்டவர், வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள் உமக்கு சோத்திரம். வானத்தின் கீழ் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஹல்லேலூயா, சோத்திரம். பூமியின் அதி நிறைவும் உலகம் அதன் குடிகளும் கர்த்தருடையவைகள் இயேசுவே உமக்கு சோத்திரம். கர்த்தாவே, ராஜ்யம் உம்முடையது, நியாய தீர்ப்பு தேவனுடையது என்றவரை உமக்கு சோத்திரம். பர்வதங்களின் உயரங்களிலும் உம்முடையவைகள் அப்பா உமக்கு சோத்திரம். சமுத்திரம் உம்முடையது, ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துனுடையது. எங்கள் சரீரமோ கர்த்தருக்கு உரியது, இயேசு கிறிஸ்துக்குரியது. நாங்கள் உம்முடையவர்கள், உமது நாமம் தரிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆகவே உமக்கு சோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆவியானவரே, நன்றியோடு உம்மை சோதரிக்கிறோம் அப்பா. இதோ உலகத்தில் இருக்கிறோம் அப்பா, உமக்கு நன்றி சொல்கிறோம். உபத்திரம் உண்டு திடன்குள்ள உலகத்தை ஜெயித்தேன் மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் எங்களை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை. ஓ, உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் எங்களை உருவாக்கின கிருபை. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை. ஓ, சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் எங்களை சூழ்ந்து கொண்ட கிருபை. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே. கிருபையே, கிருபையே, மாறாத தேவ கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபை. ஓ, ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்த கிருபை. கிருபையே,
கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே ஊழியத்தின் பாதையில் எல்லாம் உயர்த்தி வைத்த கிருபை இது ஓ ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எங்களை உயர்த்தி வைத்த கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத தேவ கிருபையே உங்க கிருபைதான் எங்களை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஆமென் டாடி அல்லேலூயா அப்பாவும் கிருபைகளால் எங்களை தாங்கி கொண்டீரே அப்பாவும் கிருபைகளால் எங்களை அணைத்து கொண்டீரே தாங்கி நடத்தும் கிருபை இது தாழ்வில் நினைத்த கிருபை இது தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது அப்பாவும் கிருபைகளால் எங்களை தாங்கி கொண்டீரே ஓ அப்பாவும் கிருபைகளால் எங்களை அணைத்து கொண்டீரே வியாதியின் நேரத்தில் காத்த கிருபை விடுதலை கொடுத்த தேவ கிருபை சூழ்நிலைகள் மாறினாலும் மாறாத காத்த தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளால் எங்களை தாங்கி கொண்டீரே ஓ அப்பாவும் கிருபைகளால் எங்களை அணைத்து கொண்டீரே கஷ்டத்தின் நேரத்தில் காத்த கிருபை கண்ணீரை மாற்றின தேவ கிருபை தடைகள் யாவையும் நீக்கி எங்களை தயவாய் அணைத்த தேவ கிருபை அப்பாவும் கிருபைகளால் எங்களை தாங்கி கொண்டீரே ஓ அப்பாவும் கிருபைகளால் எங்களை அணைத்து கொண்டீரே ஆமென் ஹல்லேலூயா 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 ஆமென் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஓ உம்மை நன்றியோடு காத்திடுவார் கிருபையாலே காக்கும் கரங்கள் உண்டு நமக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம் நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இயேசுவை நிந்தனைகள் போராட்டங்கள் வந்தும் நிதியின் தேவன் தாங்கினாரே நேச கோடி நம்மேல் பறக்க இயேசு உமக்காய் ஜீவித்திடுவோம் நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இயேசுவை கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் இயேசு நம்மை கரம் பிடித்தார் காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழுப்பிடுவோம் நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இயேசுவை அத்திமரம் துளிர்விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும் இயேசுவுக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டு நமக்கு காத்திடுவார் கிருபையாலே அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நாம் தாண்டிடுவோம் நம்புவோம் இயேசுவை நம்புவோம் இயேசுவை ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே நன்றி இயேசுவே நன்றி ஆவியானவரே நன்றி பிதாவே நன்றியோடு இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு துதிக்க முதலில் ஆண்டவரே இருபதாம் நாளிலும் ஸ்தாபனே அப்போது சமுதாயத்திற்கு நன்றியோடு தந்தவரே ஒவ்வொரு நாளும் அப்பா சோத்திரிக்கிறோம் இந்த நாமத்தை நீங்கள் நச்சு தரித்திருக்கிறீர் என் பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம் இந்த நாமத்தினாலே நாங்கள் இந்த நாமத்தினாலே கூடி உண்மை ஆராதிக்கும்படியாக உண்மை துதிக்கும்படியாக உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை தெரிந்து கொண்டதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி இயேசுவே நன்றி தகப்பே நன்றி பரிசுத்தாவே ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தாவே ஹல்லேலூயா அப்பா இந்த நாளில் சொல்வதற்கு முன்பாக ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தையை நான்
தியானித்து விட்டு செல்லலாம். சங்கீதம் 23. ஹல்லேலூயா. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் எங்களை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் எங்களை கொண்டு போய் விடுகிறார். அவர் எங்கள் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நாங்கள் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவோம். தேவரீர் எங்களோடு கூட இருக்கிறீர். உடைய தற்கோலும் ஒரு தடியும் எங்களை தேற்றும். முன்பாக நீர் எங்களுக்கு ஒரு மத்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். எங்கள் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. எங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும். நாங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்போம். நல்ல மேய்ப்பனை ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தராக அந்த நல்ல மேய்ப்பனாக அந்த இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரே, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அந்த இயேசு கிறிஸ்துவை நல்ல மேய்ப்பனாக கொண்ட ஆடுகளாகிய நாங்கள் பாக்கியம் உள்ளவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, உலகத்திலே நீர் ஒருவர் மாத்திரம் தான் அப்பா, வேறு ஒருவருமே இல்லை. இயேசு சுவாமி நல்ல மேய்ப்பனாக நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கிறீர். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே மேய்ப்பனாய் இருக்கும்போது உம்முடைய மந்தையில் உள்ள ஆடுகள் ஒரு நாள் பசியாலே ஆண்டவரே வாடாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே துஷ்ட மிருகத்தின் வலையில் சிக்கி ஆண்டவரே அப்பா உருகுலையாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அந்த ஆடுகள் தண்ணீர் கிடைக்குமா என்று ஆண்டவரை கவலைப்படாது என்று சொல்லி பார்க்கிறோம். நாளைக்கு புல் எங்கே கிடைக்கும் என்று ஆண்டவரை அதை யோசிக்காது, ஆனால் அது திருப்தியாக புசித்து இளைப்பாரும் என்றும் அது மேய்ப்பனையே நம்பி இருக்கும் என்றும் ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே ஆட்டுக்குட்டிகள் மேய்ப்பனின் கையில் ஆண்டவரே பாதுகாப்பு அடையும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே கரவல் ஆடுகள் ஆண்டவரே மெதுவாக நடத்தப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அவைகளின் பாதுகாப்பு உறுதியாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இத்தனை புறங்களையும் ஆண்டவரே இந்த ஆடுகள் கொண்டிருக்கிறது, அவர் மேல் அத்தனை நம்பிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நாங்கள் ஆடுகளானால் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நாங்கள் கர்த்தரையே மேய்ப்பராக கொண்டிருக்கிறோமா, இத்தனை குணாதிசயங்களையும் இத்தனை விசுவாசத்தையும் நாம் அவர் மீது வைத்திருக்கிறோமா என்று சொல்லி நாங்களே ஆராய்ந்து பார்க்கிறோம். தகப்பனே அப்பா, நல்ல தந்த வார்த்தைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா சொல்வது போல கடைசி ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் எங்களை தொடரும் என்று சொல்லி பார்க்கிறோம். His goodness and mercy shall follow us all the day of our life, and we will dwell in the house of the Lord forever என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. முதலாவதாக இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேசத்தையும் ஆண்டவரை சுற்றியுள்ள எல்லா ஏழை பிரச்சனை கருத்து ஜெபிக்கிறோம். அலையெடுத்துள்ள எமர்ஜென்சி மாளிகை செய்கிற ஆண்டவரை பிரபுக்களை, ராஜாக்களை, குடும்பங்களை, அவருடைய சந்ததிமார்கள் எல்லாரும் இந்த கருத்து எடுத்து ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம் கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, அந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். எல்லா அஃபிஷியல்ஸும், எல்லா கவர்மெண்ட் செக்டர்ஸையும், பிரைவேட் செக்டர்ஸையும், எல்லாரும் ஆண்டவரை சிறிய தொழிலிருந்து ஆண்டவரை கைத்தொழிலிருந்து ஆண்டவரை பெரிய தொழில்கள் செய்கிறவர்கள் வரைக்கும் ஆண்டவரை எல்லாரையும் கணவனி யாரெல்லாம் உண்மை நோக்கி பார்த்தப்பா எங்களுக்கு உதவியாக இருக்கும், எங்களுக்கு மேய்ப்பராக இருந்து எங்களை நீர் நடத்தும் என்று சொல்லி கேட்கிறார்கள். அவர்களை எல்லாம் நடத்தினதே நான் இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை ஹல்லேலூயா. சோத்திரிக்கிறோம். ஆண்டவரை மெனஞ்சோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா சொல்லி இந்த தேசத்தினுடைய ஆண்டவரை போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஆண்டவரே ஆர்மி, ஆண்டவரே இப்படி அங்கே ஆண்டவரே உள்ள ஆண்டவரே அப்பா நாட்டின் பாதுகாப்புக்கான காரியங்கள் எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மற்ற நாடுகளை எல்லாம் பார்க்கும்போது எங்களிடம் இந்த நாட்டிலே நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அப்பா எந்த ஒரு பயமின்றி நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம் கர்த்தாவே. நன்றி அப்பா சோத்திரிக்கிறோம். நாளுக்கு நாள் இந்த தேசத்திலே ஆண்டவரே ஏற்படுகிற இந்த உஷ்ண தாக்குதல் ஆண்டவரே மக்களாலே சதிக்க முடியாததாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே நியூஸ்லேயே ஆண்டவரே வந்திருக்கிறது, மக்களாலே ஆண்டவரை ப்ரீத் பண்ண முடியல, அவ்வளவு ஆண்டவரை சூடு இருக்கிறது, காற்று இல்லை, காற்று இல்லாததுனால அவ்வளோ ட்ரைனஸ் இருக்கிறதுனால ஆண்டவரை ப்ரீத்திங் ஆண்டவரை பண்ண முடியல, ப்ரீத் பண்ண ஆண்டவரை சூடு தான் அதிகமாகிறது என்று சொல்லி நிறைய பேருக்கும் ஆண்டவரை இதனால மூக்கிலே ஆண்டவரை ஏற்படுகிற கோளாறுகள், ஆண்டவரே ரத்தங்கள் ஆண்டவரை வருகிறதாக இருக்கிறது என்றெல்லாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவர் அப்படியான ஆண்டவரை கடுமை நிலைகள் காணப்படுகிறதாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் இன்னும் இந்த துபாயை காட்டிலும் ஆண்டவரை குவைத்து சவுதிகள் எல்லாம் இன்னும் அதிகமாக ஆண்டவரே வெயிலின் தாக்கம் ஆண்டவரே 60க்கு மேலாக அங்கு சென்று கொண்டு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா இயேசு சுவாமி, அப்பா தேவன் தாமே ஆண்டவரே அப்பா அதோ ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே உலகமானது இங்கு மாத்திரம் இல்லை, எல்லா இடங்களிலும் எல்லா நாடுகளிலும் ஆண்டவரே அப்பா சூழ்நிலைகள், இயற்கையின் சூழ்நிலைகள், ஆண்டவரே காலங்கள், ஆண்டவரே சீசன்ஸ் எல்லாம் மாறி வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மனிதர்கள் ஆண்டவரே கடவுள் தந்த அந்த இயற்கையை, தேவன் தந்த இயற்கையை அழித்து ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உலகத்தை ஆள வேண்டும் என்பதற்காக ஆண்டவரே காடுகளில்
மரங்களில் தண்ணீர் பாயும். ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வதற்கு முன்பாக யாராவது ஒருத்தர் ஜெபிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பா கர்த்தாவே, உம்முடைய வசனம் எங்கள் காலத்தில் தீபம் பாதைக்கு வெளிச்சம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியாக எங்களை நீர் காத்துவருகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா சோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்கின்ற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா உடைய வார்த்தையை கொண்டு வந்து ஆண்டவரே வந்திருக்கிற அந்த மகளே சொல்லிக்கிறோம். அப்பா அவளை நீர் மறைத்து நீர் பேசி கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். கர்த்தரும் எங்களுக்கும் மீட்பெரும் ரட்சகருமான இயேசு நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால் குயவனுடைய கையில். ஹல்லேலூயா. ஆமென். சத்தம். ஹல்லேலூயா. குயவனுடைய கையில் கையில் என்று உள்ள ஒரு தலைப்பிலே நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். பாட்டர்ஸ் ஹேண்ட். இந்த பாட்டர்ஸ் ஹேண்ட். அப்போ தேவனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ரட்சிப்பதற்கான காரணம் என்னவென்றால் நம்மளை கைவிடுவதற்காக அல்ல, ஆனால் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சாயலில் நம்மளை மாற்றுவதற்காக அவர் ஒவ்வொருவரையும் ரட்சிக்கிறார் என்றுள்ள ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவன் அநேகர் நம்ம என்ன புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால், தேவனானவர் நம்மளுடைய வாழ்க்கையில தினம் எப்பொழுதுமே அவர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங். தமிழ் வரலனா இங்கிலீஷ் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங்னு நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமின்றி தேவனானவர் அவர் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ரசிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் ஒரு பர்பஸ், ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அது மட்டுமின்றி அவர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய மெச்சூரிட்டினா தமிழ்ல ஆவிக்குரிய ஒரு முதிர்ச்சி அடைவதற்கு நம்ம அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிறார் என்று உள்ள காரியத்தை நம்ம பார்க்கிறோம். எரேமியா 18:5-6 எடுத்து வாசிப்போம். எரேமியா 18:5-6. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர், இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கின்றது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அப்போ நான் சொன்னபடி தேவன்